கருப்பு முழு உளுந்து தோசை. தேவையான பொருட்கள்: கருப்பு முழு உளுந்து, இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு, இட்லி அரிசி காப்பங்கு, பச்சரிசி காப்பி. இந்த பெரிய உலக்குக்கு ஒரு உலக்கு அரிசி, இந்த உலக்கு சின்ன உலக்குக்கு ஒரு உலக்கு உளுந்து, கருப்பு உளுந்து. இதில் புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் கலந்து போட்டுக்கிறேன். வெந்தயம் நல்ல ஒரு ஸ்பூன், நல்ல கோபுரமாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் தனித்தனியாக 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசியை 2 மணி நேரம் ஊற வைக்கணும். வெந்தயத்தை தனியாக ஊற வைக்கணும். கருப்பு உளுந்தை நம்ம மிக்சியில் போட்டு திரித்து டைரெக்டாகவே அரைச்சிடலாம். மாவாக அரைச்சிடலாம். திரிச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்ல மாவாக அரைச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். கருப்பு உளுந்தை நான் இப்போ மிக்சியில் போட்டு திரித்து 1/2 திரித்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் அந்த கருப்பு உளுந்தோட சத்து நம்மளுக்கு டைரெக்டாக கிடைக்கும். வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். இப்போ முதல்ல வெந்தயத்தை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கருப்பு உளுந்தை போட்டு 2 ஒன்று கூட சேர்த்து அரைக்கணும். இப்போ வெந்தயத்தை போட்டு அரைச்சிடலாம். வெந்தயம் இப்போ 1/2 அரைச்சிருச்சு. இப்போ உளுந்து போட்டுக்கலாம். கருப்பு உளுந்து அரைச்சாச்சு. இப்போ இதை வலிச்சிட்டு அரிசி போட்டு அரைக்கலாம். இப்போ அரிசி அரைஞ்சாச்சு. 2ஐயும் கலக்க வேண்டியதான். உப்பு போட்டு பிசையணும். அரிசி மாவும் உளுந்து மாவும் ரெடி. உப்பு தேவையான அளவு போட்டு பிசைய வேண்டியதான். மிகவும் சத்தான கருப்பு உளுந்து தோசை மாவு ரெடி. இது இப்போமே உடனே தோசை சுட்டு சாப்பிட்லாம். 6 மணி நேரம் ஊற வச்சு மறுநாள் காலையிலையும் தோசை சுட்டு சாப்பிட்லாம். மிகவும் டேஸ்டான சத்தான கருப்பு உளுந்து தோசை மாவு ரெடி. வாங்க தோசை சுடலாம். ரொம்ப சாஃப்டான கருப்பு உளுந்து தோசை ரெடி. வாங்க